إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் கடமையான ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அதிலும் குறிப்பாக ஜும்மாவின் முழு நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, உதுஹியா குர்பானி என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த உதுஹியா என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கம். குர்பான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் நம்ம எப்படி நிறைவேற்றணும், யாருக்காக நிறைவேற்றணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். உதுஹியா பொறுத்தவரையில் அது ஒரு இபாதத், அது ஒரு இபாதத், வணக்கம். பலரும் என்ன அப்படின்னு கேட்டால், உதுஹியா கொடுக்கறதுல ஒரு பெருமை வந்துடுது. சில வீடுகள் ஆடை கட்டி போட்டிருப்பாங்க, மாடை கட்டியிருப்பாங்க. இப்போ அதில் என்ன வந்துடுதுன்னா போட்டி வந்துடுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்காக நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஏன்னா இது ஒரு இபாதத், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ அர்த்தம் சாப்பிட்டோன்றது இல்லை, அது ஒரு இபாதத், வணக்கம். இந்த வணக்கத்தில் நம்ம சரியாக இருக்கிறோமா? வணக்கம்னு சொன்னால் அந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது அல்லாஹு தஆலா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அப்படி தானே? அப்போ இது எதுக்காக நம்ம செய்கிறோம்? பெருமைக்காக செய்கிறோமா? சும்மா ஏதோ எல்லாரும் பிறநாளைக்கு அறுத்து சாப்பிட்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் அறுத்து சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்காக வேண்டியா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். இந்த குர்பான் பொறுத்தவரையில், உதுஹியா பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னா, ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக நீங்கள் தொழுவுங்க, உமது இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு யாருக்கு செய்யணுன்றதை அல்லாஹ் சொல்கிறான். இது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தொழுகிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தான் தொழுவணும், அறுத்து பலியிடுவதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் என்ன செய்யணும், அறுத்து பலியிடுதல் செய்யணும் அப்படின்றத அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிட மாட்டாது. நம்ம எதுக்கு நம்ம செய்கிறோம்? அந்த நன்மை நம்ம கிடைக்கணுன்றது தான் செய்கிறோம். உதுஹியா என்ற அந்த வணக்கத்தை நம்ம நிறைவேற்றி அல்லாஹ் அதுக்குரிய கூலியை நமக்கு தரணும் அப்படின்றதுக்காக செய்கிறோம். ஆனால் அந்த செய்கிறதுல நோக்கம் சரியில்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அடுத்தது, பலரும் உதுஹியா விஷயத்தில், உதுஹியானா குர்பானி, நம்மளுடைய பாஷையில் குர்பானின்னு சொல்லுவோம், குர்பான் தான் சரியானது. அப்போ இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் பலரும் என்ன செய்கிறாங்கன்னா அலட்சியமாக இருக்கிறாங்க.
அது எதுக்கு நம்ம கொடுக்கணும், அதை கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன, இப்படின்ற மாதிரியான சிந்தனைகளும் சிலர்கிட்ட என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இது அப்படி ஒரு சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய ஒன்றாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபஸல்லி ரப்பிக்க ஒன்ஹர், உமது இரட்சகனுக்காக தொழுது அறுத்து பலியிடுவீராகன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அல்லாஹ்வோட கட்டளையாக செய்திருக்கும் போது அதை நம்ம அலட்சியமாக இருக்கலாமா? அப்போ அதுக்கு என்னென்ன நமக்கு சக்தி இருக்குதோ அந்த சக்தியை அளவு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒட்டகம் முடிஞ்சால் ஒட்டகத்தில் தனியாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 7 பேராக இருக்கலாம், 10 பேராகவும் இருக்கலாம் ஷேரிங்கில். ஒட்டகத்துக்கு 7 முதல் 10 ஷேராக இருக்கலாம். மாடை பொறுத்தவரையில் 7 ஷேர். சரி, அதுக்கும் முடியல அப்படின்னு சொன்னால் தான் நம்ம விட்டுறணும். ஆடு இருக்குது, அந்த இது நம்ம ஒட்டகம் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் ஆடு, அதுக்குரிய சூழல் இருக்குதுன்னா அதை நம்ம செய்யணும். இது ரெண்டும் செய்ய முடியாத பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாம், மாடோட கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். இதுக்கும் முடியாட்டா தான் உண்மையிலே அதுக்கும் நமக்கு முடியல அப்படின்னு சொன்னால் தான் நம்ம என்ன செய்யணும், அதை விடணும். ஆனால் உண்மையில் நம்ம அப்படி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோமா அப்படின்றத அவங்கவுங்க சிந்திக்க வேண்டியதான். இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருன்றது சுமார் 5000 5500 வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் கொடுக்குறாங்க, விநியோகம் செய்ய இருக்கிறாங்க. அப்போ இந்த சாதாரண அந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியலையா அப்படின்றத அவரவர் தான் என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம். சரி, இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னதான் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நம்ம அறுத்து பலியிடணும். வேற எந்த எண்ணமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. புரிஞ்சா? சரி, அடுத்தது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இந்த குர்பானை பற்றி எல்லாம் பேசுகிறான். இப்போ நம்ம அறுத்து பலியிடுறோம், இது என்ன அல்லாஹ்க்கா கொண்டு போய் சேர்க்குறோம்? இல்லை, நம்ம தான் அறுக்கிறோம், நம்ம தான் சாப்பிட்றோம். குர்பானின்னு சொல்லிட்டு நம்ம அறுக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், உறவினர்களுக்கு கொடுக்குறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம். இப்படி நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம தான் புசிக்கிறோம் அதை. ஆனால் அல்லாஹ் வந்து என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா, நம்முடைய கல்புல நீயத்தை தான் பார்க்குறான், நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்குறான். அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்வுக்கு போய் கொடுக்க போகிறது இல்லை. ரைட்டா இல்லையா? இன்றைக்கி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் கடவுளின் பேரால் நெய்களையும் பாலையும் அப்படி கொட்டுறாங்களே, அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கடவுளின் பேரால். இப்படி இஸ்லாம் என்ன செய்யலை, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கவே இல்லை. நீ அறுத்து நீயே சாப்பிடு, பிறருக்கு கொடு, தேவையோடு கொடு அப்படின்ற அளவுக்கு தான் இஸ்லாம் நமக்கு உயர்த்தி வச்சிருக்கு. இப்போ இந்த மாமிசங்கள் எதுவும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கறது உள்ளத்தை தான். அல்லாஹ் அதை சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்விடத்தில் இரத்தங்களோ, அதனுடைய குர்பானுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்விடத்தில் போய் சென்றடைவதே கிடையாது. மாறாக அவனிடத்தில் சென்றடைவது என்ன தெரியுமா, உங்களிடம் இருந்துள்ள தக்குவா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எந்த நியத்தில் அறுக்கிறீங்க, எந்த நியத்தில் இதை வச்சிருக்கிறீங்க, அதைத்தான் என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்குறான். அப்போ அந்த நியத்து என்ன செய்யணும், சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக கொடுக்கணும், வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது, பெருமைக்காக இருக்கக்கூடாது. விளங்கிச்சா இல்லையா? சில நேரங்களில் ஆடை இருக்கும்போது ஒரு ஆட்டு வியாபாரி அவர் கொஞ்சம் கூட குறைய தான் பேசுவார், இது இத்தனை கிலோ உழுவும் அப்படின்னு சொல்லுவார். விளங்கிச்சா இல்லையா? இப்போ நம்மளும் அதை நினச்சி வாங்கிட்டு சில நேரங்களில் குறைய வந்துச்சுன்னா என்ன இப்படி வந்துருக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய ஒரு குறையாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு இபாதத் செய்கிறோம். நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்குண்டு உதவியாக இல்லாமல்னா என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் இபாதத்துன்னு வரும்போது அதில் நம்ம என்ன செய்யணும், அந்த நீயத்தை சரியாக்கணும். அதில் குறைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது, இந்த இபாதத்தை பொறுத்தவரையில் மஸ்ஜிது சார்பாக அல்லது ஒரு ஜமாத்து, ஒரு கூட்டமைப்பு சார்பாக அதை விநியோகம் செய்யும்போது மக்கள்கிட்ட தெளிவாக உடைச்சி என்ன செய்யணும், சொல்லணும். இவ்வளோ ரூபா அதுக்கு செலவு,
அது மாதிரி அறுத்து அதை தர்றதுக்கு இவ்வளோ கூலி, இன்னென்ன இதெல்லாம் பொருள்கள் வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவாக அதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு கணக்கை சொல்லி இவ்வளோ வந்திருக்குது, இவ்வளோ மிஞ்சி இருக்குது, இதே பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணலாமா, நல்வழிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதை கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்குது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது, ஓப்பனாக சொல்லணும். அது பலரும் அது நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வேண்டியே வச்சுக்கோங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அதுக்குரிய கூலி தனியாக கிடைச்சிரும். அதே சமயத்தில் சில பேர் இல்லை இல்லை எனக்குள்ளது எனக்கு மீதி எவ்வளோ அதை தந்துடணும்னு கேட்டால் கொடுக்கணும் அதை இல்லைச்சா இல்லையா. அப்போ இது ஒரு இபாதத். இப்போ வெளியில் நம்ம கொடுக்குறோம், அது அவங்க ஒரு தொழிலாக செய்கிறாங்க, தேவைக்கு செய்கிறாங்க, அது நம்ம தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம், அது பிழை கிடையாது. ஆனால் நம்ம மஸ்ஜிதின் பெயரால், ஒரு அமைப்பின் பெயரால், ஒரு கூட்டமைப்பின் பெயரால் நல்வழியை செய்கிறோன்ற ஒரு இதில் பேரை செய்யும்போது அதை நம்ம என்ன செய்யணும், உடைச்சி தான் சொல்ல முடியும். அதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஹைர். இப்போ இந்த குர்பானி விஷயத்தில் இது எதற்காக, இதனுடைய பின்னணி என்ன, இந்த குர்பானை அறுத்து கொடுக்குறோமே இதனுடைய பின்னணி என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தான் நம்ம போகணும். அவங்க தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக அவங்க கனவு கண்டாங்க. பொதுவாக நபிமார்களுடைய கனவு என்பது அல்லாஹ்வுடைய வஹி செய்தி, விளங்கிச்சா? அப்போது அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்படி அவங்க கனவு கண்டுட்டாங்க. அப்போ மகனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, மகனே, அதுவும் சின்ன பிள்ளை தான், அவங்கள கூப்பிடுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறாங்க, மகனே இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, நான் இப்படி தூக்கத்தில் கனவுல ஒன்றை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், நீங்கள் இதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு வாப்பா மகனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மகன் சொல்கிறாங்க, கால யா அபதி இஃபஅல் மா துமர், தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்க, அதில் கொஞ்சம் கூட நீங்கள் பின்வாங்க வேண்டாம், அது அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளை, அந்த கட்டளை என்னவோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், வாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில் உள்ள அந்த ஒரு நல்ல ஒரு தொடர்பு பாருங்கள், மார்க்கத்தோடு உள்ள தொடர்பு, அல்லாஹ்வோடு தொடர்பு. வாப்பாவும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க பெத்த பிள்ளைய. சரி, பிள்ளையாவது பயந்து நடுங்கும், வேணாம் வாப்பா அப்படின்னு சொல்லுமான்னு பார்த்தா இல்லை, பிள்ளையும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடினா என்னை நீங்கள் தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், பொறுமையாளர் ஒருவராக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அந்த நிலைக்கு அதை செய்யணுன்ற ஒரு முடிவெடுத்து வந்ததுக்கு பின்னாடி தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்சினீன் இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன் வ ஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம். இப்ராஹிமே, நீங்கள் கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, இப்படித்தான் நல்லவர்களுக்குரிய கூலியை நம்ம கொடுப்போம், எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டாம், இதுக்கு பதிலாக உங்களுடைய மகனுக்கு அறுத்து பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். இப்போ அதன் வழியாகத்தான் இன்னைக்கு உலகமெங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையினால செஞ்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஒப்புக்கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைனால ஒப்புக்கொண்டாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி அவங்க நிறைவேற்றினாங்களோ, நிறைவேற்றுவதற்கு முற்பட்டாங்களோ, இதை நம்ம இந்த விஷயத்தை குர்பானு கொடுக்குற நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி எடுத்து நடக்கிறோம். குர்பானு கொடுக்குறோம், முதல்ல தொழுகிறோமா, கேள்வி வருதா? குர்பானி கொடுக்குறோம், ஆனால் தொழுகையிலேயே முதல்ல இருக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது ஃபஸல்லி லி ரப்பிக ஒன்ஹர், உமது ரப்புக்காக நீங்கள் தொழுவுங்க, அப்புறம் குர்பான் கொடுங்க, அறுத்து பலியிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு தொழுக, அடுத்ததான் அறுத்து பலியிடுதல். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம எப்படி எடுத்து நடக்கிறோம்? தொழுகிறோமா?
நம்ம பிள்ளைகளை தொழும்படி ஏவுறோமா, மனைவியை தொழும்படி கட்டளை இடுறோமா? அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையெல்லாம் அடிப்படையான விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குர்பானு கொடுக்குறோம், மாடை கொடுக்குறோம், ஆடை கொடுக்குறோம், விளங்கிச்சா இல்லையா? இப்படி நம்ம சொல்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ஷிர்க்குக்கு எதிராக இருந்தாங்க. இணை வைப்பினுடைய அந்த வாடையே உங்களுக்கு பிடிக்காது, அப்படி தானே? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற எந்த ஒரு நிலையும் உங்கள்கிட்ட இருக்காது. எந்த அளவுக்கு அந்த மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் சிலை வணக்கங்களையே வாழ்க்கையாக இருந்தாங்க. எப்பவும் அந்த சிலை வணக்கம்தான். அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிய வைக்கிறதுக்காக எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு ஒரே ஒரு சிலையை விட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன் பேசுது. அப்போ விட்டு வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி உடைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வர்றாங்க. இப்ராஹிமே இந்த காரியத்தை செஞ்சது யார்? மன் ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நம்முடைய கடவுள்களை இப்படி செஞ்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒரு பெரிய கடவுள் அங்கே ஒன்று இருக்குது இல்லை, அதில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு எப்படி அந்த பெரிய சிலைகிட்ட போய் கேட்டால் பதில் சொல்லுமா, அது பேசுமா, கேட்குமா? ஒன்றும் கேட்காது, ஒன்றும் செய்யாது, அது எப்படி அதை கேட்க முடியும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்ன உடனே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, இப்படி உள்ளதுட்ட தானேப்பா நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறீங்க, இதைத்தானே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இதைத்தானே நீங்கள் வந்து அதனுடைய வழிபடி போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முஸ்லீம்களையும் நம்ம மக்கள்லையுமே சிலையின்றி நேராக இல்லாமல் தர்கா வழிபாடு, இதில் எவ்வளோ மூழ்கி இருக்கிறாங்க. அதுவும் என்னதான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிற்க வச்சு வணங்குறோம், நீங்கள் படுக்க வச்சு வணங்குறீங்க, இதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குதா இல்லையா? இதில் ரெண்டில் என்ன வித்தியாசம் இருக்குது? அது கட்டடமாக இருக்குது, இதுவும் கட்டடமாக இருக்குது, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வை வணங்குற முஸ்லீம்கள் அல்லாதவைகளை வணங்குறாங்கன்னு சொன்னால் நம்ம குர்பானி கொடுக்கறதுல, பெருநாளை கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு எதிராக இருந்தவங்களோ. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பு என்பது பிடிக்கவே செய்யாது. நீ மற்ற பாவங்களை செஞ்சுட்டு போ, அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் இருக்குதே, இணை வைப்பு இருக்குதே, இதிலேயே மரணித்து விட்டால் மன்னிப்பு என்பதே கிடையாது. அது எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான்? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நிறைய மக்கள் இணை வைப்பில் மூழ்கி இருக்கிறாங்க, ஷிர்கில் மூழ்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் கேட்குறதும், அல்லாதவர்கள்ட்ட போய் வணங்குறதும் எல்லாமே இப்படியான ஒரு நிலை. உதாரணத்துக்கு சொல்வதாவது தாயத்து, அது கையில் கட்டிக்கிறாங்க, இடுப்பில் கட்டிக்கிறாங்க, என்னமோ செஞ்சுக்கிறாங்க, கழுத்தில் தொங்க விட்டுக்கிறாங்க. இப்போ நம்பிக்கை என்ன? ஏன் அப்படி கட்டுறாங்க? அதனால் உள்ளது என்ன? இது நம்மை பாதுகாக்கும். இந்த தாயத்தில் எழுதி கொடுத்தவர் வந்து நல்லா செஞ்சு வச்சிருக்கிறாரு, அது நம்மளை பாதுகாக்கும், நமக்கு வந்து வியாபாரத்தில் பரக்கத்து வரும், வீட்டில் முசீபத்து வராது, இப்படின்றது தானே அந்த நம்பிக்கை. வேற என்ன நம்பிக்கை இருக்குது? கயிறை கட்டுறதுனால என்ன நம்பிக்கை இருக்குது? இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இஸ்லாம் சொல்லுதா? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் இதே மாதிரி கட்டிட்டு வந்தாங்க, இது எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தானாக அதை அறுத்து கட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த செயல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து குர்பானு கொடுக்குறோம், உதுகியா கொடுக்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் இதில் அர்த்தமே கிடையாது. முதல்ல அதை நம்ம என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும். தர்காண்டா என்னது? முதல்ல தர்கா அப்படின்றது என்ன வார்த்தை, அது எந்த மொழி, அது நமக்கு தெரியுமா? தமிழா, ஆங்கிலமா, உருதுவா, அரபு வார்த்தையா? எதுவுமே இல்லை. அது ஒரு ஃபார்சி மொழி. அந்த ஃபார்சி மொழியில் அதில் வந்தது தான் தர்கான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதை அப்படியே உருதுவில் டிரான்ஸ்லேட் பண்ணால் இபாதத் கானா. அதை அப்படியே இபாதத் கானாவை தமிழில் சொன்னால் வணங்கும் இடம், அரபில் சொன்னால் மஸ்ஜித், இதுதான் அர்த்தம். இப்போ பாருங்கள், இபாதத்து கானாண்டு அந்த இடத்துக்கு நம்ம என்னது தர்காண்டு பேர் வச்சிருக்கு.
வணங்குற இடம் அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல்லப்பா, அது என்னது வணங்குற இடம்? விளங்கிச்சா இல்லையா? அப்போ இதில் நம்ம பேர்லையே பிரச்சனை இருக்குது, பேர்லையே பிரச்சனை. அதுக்கு பிறகு கேட்குறதுல அல்லாஹ்வை வணங்குறோம், தொழுகிறோம், ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லிவிட்டு தர்கால போய் நம்ம நின்றா, அவுலியாக்களை போய் வணங்கினா, அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்? உதுஹையாவை நிறைவேற்றக்கூடிய நாம, குர்பானியை நிறைவேற்றக்கூடிய நாம முதல்ல நம்ம சரியாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், இணை கற்பிப்பு இல்லாதவராக இருக்கணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை கற்பிப்புக்கு எதிராக இருந்தார்களோ, அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்களோ, அப்படி நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உஹையா விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது ஒரு இபாதத்து. அந்த வணக்கத்தை நம்ம மதிக்கணும், இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக நிறைவேற்ற வேண்டும். இதில் பெருமை பாராட்டுதல் வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அதை செய்வதற்கு முன்னால் நம்ம சரியாக இருக்கிறோமா, உண்மை முஸ்லீமாக இருக்கிறோமா, உண்மை தொழுகையாளியாக இருக்கிறோமா, உண்மையை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, நம்மகிட்ட இணை கற்பிப்புன்றது இல்லாமல் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சிந்தனை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, பெருநாள் வர இருக்குது. இது ஒரு முக்கியமான நாட்களில் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். நமக்கெல்லாம் தெரியும், துல்ஹஜ் மாதனுடைய 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் நிறைய இபாதத் செய்யணும், நிறைய வணக்கங்கள் செய்யணும். தொழுகை, நோன்பு, சதகா, இப்படி அதே மாதிரி தக்பீர் சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது, சலவாத்து சொல்கிறது, குர்ஆன் அதிகமாக ஓதுறது, இப்படி நிறைய வணக்கங்களை செய்யக்கூடிய நாட்கள் தான் இந்த புனித நாள். இந்த இதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோன்னா, அதில் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கிறோம். இப்போது ரமதானில் கடைசி 10 நாட்கள் எவ்வளோ பெரிய சிறப்பு. ரமதானில் நோம்பில் கடைசி 10 நாட்கள் எவ்வளோ பெரிய சிறப்பு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை சிறப்பாகவே நம்ம நினைக்கிறோம். அதை விட மிக கூடுதலான சிறப்பு இந்த மாதத்தில் இந்த 10 நாட்கள், துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாட்கள்லேயே மிகவும் சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதனுடைய 10 நாட்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்வதை விடவுமா சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், போர் யுத்தம் செய்ய உயிரையே தியாகம் பண்ண போகிறீங்க, அதை விடவும் சிறந்த நாளுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்றாலும் ஒருத்தர் யுத்தத்துக்கு போயிட்டார், ஆனால் அவர் தன்னுடைய பொருள், உயிரை எதையுமே கொண்டு வரல. அவர் திரும்பி வரும்போது வேறு இதாக வர்றார், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார். அப்படி இருந்தால் அவர் தான் அதில் சிறந்தவர். உயிரை கொடுத்துட்டார்ல, பொருளை இழந்துட்டார்ல, அதில் அவர் சிறந்தவர். அப்படி இல்லைண்டா யுத்தம் செய்கிறதை விடக்கூடிய அந்த நாளை விட சிறந்த நாட்கள் இந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமான இபாதத்துகளை நம்ம செய்யணும். அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெருநாள் வர இருக்குது. பெருநாள் தினத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எது சரி அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? அதையும் நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் பிள்ளைகள் வெடி விடுறது, தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான செலவுகள், இதிலேயே காசை கரியாக்குறது, இந்த இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இஸ்ராஃபு செய்து விடவே கூடாது. அது காசை கரியாக்குறது மட்டும் இல்லை, நோயை நம்மளே விலை கொடுத்து வாங்குறது. நம்ம மட்டும் இல்லை, யாரெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு அதை நம்ம என்ன செய்கிறோம்? சப்ளை பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக பெரியவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் இருந்தால் நம்ம அவங்களுக்கு நோவினையும் கொடுக்குறோம். இவ்வளோ பிரச்சனைகள் அதில் என்ன செய்து இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் நம்ம உறவு முறைகளை பேணுறதில்ல, சொந்த பந்தங்களை யாரையாவது பகைச்சி வச்சுக்கிட்டு இருப்போம். பகைச்சி வச்சுக்கிட்டு இருந்து என்ன பெருநாளை கொண்டாடுறது? இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, பெத்த தாயை விட்டு பிரிஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநியாயத்து எவ்வளோ பெரிய மோசம் தெரியுமா? தாய், பெத்த தாய், ஏன்னா பெத்த தகப்பன் அவரை விட்டு பிரிஞ்சு, இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற உண்மையிலேயே ஒரு சரியான ஆளாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா,
தாய் இருக்கிறாங்களே அவங்க வந்து என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அதை தப்பை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்முடைய செயல்பாட்டில் பேச்சில் முயற்சி செய்யணும், அது வேறு விஷயம். அவங்க 100க்கு 100% தப்பு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்தால் நீ அவனோட தான் இருக்கணும்னு சொல்லுது மார்க்கம். குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், பெற்றோர்கள் காஃபிராக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களோட சேர்ந்தா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை விட என்ன வேணும்? அப்போது அந்த அளவுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும். அப்போது மனைவிக்காக பெற்றோரை இழக்கிறது என்பது இது ஒரு சரியான இது கிடையாது. அதே சமயத்தில் அவங்களுடைய பெற்றோர்களையும் நம்ம மதிக்கணும். நம்ம பெற்றோர்களுக்கு நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே சமயத்தில் மனைவியினுடைய பெற்றோர்கள்ட்ட அவங்க சரியாக நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால், நம்முடைய பெற்றோர்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் மனைவி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி, மனைவிக்கும் நம்மளை போல் பெற்றோர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா மனைவி அனுப்பணுமா இல்லையா? அது செய்கிறது இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம்னு பாரு. அப்போது மனைவி என்பவள் வந்து சம்பளம் வாங்காத அடிமை கிடையாது. அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். இதனையும் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். எனவே பெற்றோர்கள் விஷயத்தில் நம்ம அல்லாஹ்வை அஞ்சி அவங்களோட நம்ம என்ன பிரச்சனை, அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க சைடே இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? பொறுப்பெடுக்காமல் அவங்களோட சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி மற்ற உறவினர்கள் அவர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கணும். இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி, நல்ல நாளை பயன்படுத்தி நம்ம முந்தி கொண்டு சலான் சொல்லிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது? சேர்ந்துட வேண்டியது. நம்ம பக்கத்தில் தப்பே இல்லாட்டாலும் பரவாயில்லை, நமக்கு இந்த ஈகோ தேவையில்லை. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுக்காண்டி சேர போகிறோம். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் நமக்கு வேணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ எனக்கு சொர்க்கமாக ஈகோ வேண்டாம், எனக்கு சொர்க்கம் தான்ப்பா பெருசு. எனக்கு வந்து நான் போய் இறங்கி நின்று பேசி சலான் சொல்லி அவங்க வீட்டு வாசல் படி நிற்கிறது இது எனக்கு பெருசா? சொர்க்கத்தினுடைய வாசல் பெருசானா சொர்க்கத்து வாசல் தான் பெருசு. அதுக்காக நான் இறங்குவேன். சொர்க்கத்துக்காக நான் எவ்வளோ வேணாலும் இறங்குவேன். அல்லாஹ்வுக்காக நான் என்ன எவ்வளோ வேணாலும் நான் தாழ்த்திக்கிடுவேன். இப்படின்ற நிலை தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால் இந்த நாட்களில் இதையும் நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு சூழ்நிலையை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும்.